என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தேர்தல் கமிஷன் பாஜகவின் கிளையாக செயல்படுகிறது என்றும் மாநில கட்சிகளை அழித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி கொண்டுவர பாஜகவினர் பார்க்கிறார்கள். இந்தியாவை காக்க முதல்வர் ஸ்டாலின் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் திமுக துணை பொதுச் செயலர் ராசா தெரிவித்தார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கவரப்பேட்டையில் பூத் பாக் ஒருங்கிணைப்பாளர் கலந்துரையாடல் கூட்டம் மாவட்ட கழக பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கலந்து கொண்டு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பேசுகையில், தேர்தல் கமிஷன் பாஜகவின் கிளையாக செயல்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முயலும் பாஜகவினர் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் கொண்டு வர பார்க்கின்றனர் என்றும், இந்தியாவை காக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக வேண்டும், கட்சியினர் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இதில் கும்முடிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விவரங்களை சுட்டிக்காட்ட வேண்டும், மற்றவர்கள் இருப்பிடச் சான்று மற்றும் பிறப்பு சான்று வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதால் 1200 வாக்காளருக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் அன்பு சகோதரர் வல்லூர் ரமேஷ் ராஜ் அவர்களே, அமைச்சர் உறுப்பினர் அன்பிற்குரிய DJ கோவிந்தராஜ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதல் ஆண்டுகளாக பணிகளை ஒதுக்கி திட்டங்களை வகுத்து தேர்தல் ஒழுங்காக நடந்துச்சு. வாக்காளர் பட்டியல் தப்பாதனாலும் வாக்குச்சாவடி தப்புனாலும் தேர்தல் ஒழுங்காக நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அன்றைக்கு பயனாகிறது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை அன்றைக்கு இருக்கிற பிரதமரோ அன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சரோ கட்டுப்பாட்டு வைக்கல. ஆனா இப்ப பாருங்க, நம்ம தேர்தல் பாதுகாப்பு போட்டு DLA DSC போட்டு அதெல்லாம் பார்த்தாலும் இப்ப ஒருங்கிணைப்பாளர் போட வேண்டிய அவசியம் நாங்கள் ஏன் 96 99 2003 அப்பெல்லாம் நல்லவர்கள் நாடாண்டார்கள், தேர்தல் கமிஷன் யாரும் தலையில்லை. ஆனா இப்ப தேர்தல் கமிஷனாவே இல்லை, அது பிஜேபி ஒரு கிளை மாதிரி ஆயிடுச்சு. எப்பெல்லாம் திருவள்ளுவர் ஊரில் அதிகமாக இருக்காங்களோ அப்பெல்லாம் ஊருக்கு நம்ம அதிகமாக பத்திரமா கூட்டு போக வேண்டியது. அது மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் பல திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். ஒரு எச்சரிக்கையாக பல்வேறு பணிகளை நாம் முடிக்க வேண்டிய அவசியத்தை என்னுடைய தலைவர் கொண்டு நிர்வாகிகள் ஏன் 96 இல்லை, 99 இல்லை, 2001 இல்லை. அப்பெல்லாம் நல்லவர்கள் நாடாண்டார்கள், தேர்தல் கமிஷன் யாரும் தலையில்லை. ஆனால் இப்போ தேர்தல் கமிஷனாகவே இல்லை, அது பிஜேபி ஒரு கிளை மாதிரி ஆயிடுச்சு. எப்பெல்லாம் திருடர்கள் ஊரில் அதிகமாக இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் வீட்டுக்கு நம்ம அதிகமாக பத்திரமா கூட்டு போட வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் பல திருட்டு வேலைகளில் ஈடுபடுவ காரணத்தினால் நம்ம எச்சரிக்கையாக பல்வேறு பணிகளை நாம் முடுக்கிவிட வேண்டியிருக்கிறதுங்கிற அவசியத்தை என்னுடைய தலைவர் உணர்ந்து BLU போட்டோம். ஏற்கனவே வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர், நகரத்தில் கிராமத்தில் பேரூர் கழக செயலாளர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் இத்தனை பேரும் செம்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட பழைய மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் இல்லை. ஒரு காலத்தில் எலெக்ஷன்னா தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சால் போதும், தேர்தல் வேட்பாளர் அறிவிச்சா போதும். வேட்பாளர் பட்டியல் நம்ம கையில் இருந்தது, பூத் ஸ்லிப் நம்ம கையில் இருந்தது, எல்லாமே நம்ம கையில் இருந்தது. நேர்மையாக நடத்த வேண்டியது மட்டும் அவங்க கையில் இருந்தது. இப்போ எல்லாம் அவங்க கையில் போயிடுச்சு. நேர்மையாக நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துடுச்சு, அவன் நேர்மையாக இல்லை. அதனால இவ்வளோ வேலையை நம்ம பண்ண வேண்டியது, பூர்வாங்க வேலைகள்லாம் பண்ண வேண்டியது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு இந்தியாவில் எந்த தலைவருக்கும் தோன்றாத எண்ணங்கள் எல்லாம் தோன்றி, ஏன்னா நம்ம தான் இன்றைக்கு தாக்கப்படுகிறோம் ஒன்றிய அரசால். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும்தான் ஒரு இயக்கம் வீரநடை போட்டு ஆட்சியிலேயும் கட்சியிலேயும் உயர்ந்திருப்பதற்கு காரணம் பதப்படுத்திய பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் எல்லோரும் நம்மோடு இருந்த காரணத்தினாலே தான். நான் நாடாளுமன்றத்தில் நீண்ட காலம் பணியாற்றவன் இந்த முறையில் சொல்கிறேன். எல்லா மாநில கட்சிகளையும் கிட்டத்தட்ட முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெரிய போராட்டத்தை அண்ணா சாராவும் அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்தினாங்க. அந்த கட்சியை இருக்கிற மாதிரி தெரியல, அந்த தலைவர் இருக்கிற மாதிரி தெரியல. சிவசேனா மிகப்பெரிய இயக்கமாக இருந்தது மகாராஷ்டிரத்தில். அவர்களை கண்டா எல்லாம் பயந்தாங்க, ஆட்சி பொறுப்பு கொண்டார்கள். ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பல கட்சிகளை காணும்.
இந்தியாவிலேயே ஒரு தன்னிச்சையான தலித் முதலமைச்சர் அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சியில் மாயாவதி வந்தாங்க. அந்த அம்மா வந்து இந்திரா காந்திக்கு பிறகு இரும்பு மனிதர்லாம் சொன்னாங்க. அந்த அம்மா இப்போ வந்து பிஜேபி ஆஃபீஸில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்படி மாநில கட்சிகளை எல்லாம் அழித்து விட்டு ஒரே கட்சி தான் ஆளணும், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், எல்லாம் ஒரே ஒரே ஒரே, யாருக்கும் எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. இப்படி மாநில கட்சிகள் எல்லாம் முடிச்சுட்டா தேசிய கட்சிகள் தான் இருக்கும். தேசிய கட்சியில் கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, அவங்கள நம்ம பார்த்துக்கலாம், நம்ம தான் 100 வருஷத்துக்கு ஆளலாம் அப்படிங்கிற அகந்தையில தான் இந்த கட்சிகள் எல்லாம் முடிக்கிறாங்க. இந்த கட்சிகள் எல்லாம் சொல்ற மாதிரி பயந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு இயக்கம் தான் ஆட்சியையும் கையில் வச்சுக்கிட்டு, ஆட்சியில் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசலாம், பொறுப்புல இல்லைன்னா என்ன வேணாலும் பேசலாம், எதுவும் பாதிக்காது. ஆனால் முதலமைச்சராக இருந்து கொண்டு கட்சி தலைவராக இருந்து கொண்டு பீகார் வரைக்கும் போய் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். தமிழ்நாட்டுக்காக இல்லை, நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு கட்சியாக இருந்தாலும், ஜெகன்மோகன் கட்சியாக இருந்தாலும், அல்லது அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற சிவசேனா கட்சியாக இருந்தாலும், அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறவர்களே எங்களை நாடாளுமன்றத்திலே பார்த்து நாங்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கினால், அமித்ஷாவை எதிர்த்து, அரசாங்கத்தை எதிர்த்து, பிரதமரை எதிர்த்து முழங்கினால் அவர்கள் எங்களை கை கொடுத்து பாராட்டிவிட்டு சொல்லக்கூடிய அடுத்த ஒரே வார்த்தை, அரசியல் நெருக்கடிக்காக நாங்கள் இதோடு வந்துட்டோம், பிஜேபியோட வந்துட்டோம், அது வழி இல்லை. ஆனால் இந்தியாவை அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற ஒரே தகுதிமிக்க தலைவர் உங்களுடைய தலைவர், உங்களுடைய இயக்கம். இந்த தேர்தலே சொன்னாங்க, ஒரு அமைச்சரே சொன்னார், 400 இடங்களை நாங்கள் பெற்றுவிட்டால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம், அல்லது இந்த அரசியல் சட்டத்துக்கு வேறு சட்டம் கொண்டு வருவோம். என்ன காரணம்? இந்த அரசியல் சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு மாநிலத்துக்கு பிடிக்கிறன்னா இன்னொரு மொழியை திணிக்காத அரசியல் சட்ட பாதுகாப்பு இருக்கு. நேரு பண்ணிருக்காத அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு. ஒரு மாநிலத்தில் மொழி சிறுபான்மை இருந்தால் என்ன பாதுகாப்பு? தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, அவர்கள் இங்கே வந்து தொழில் பண்ணா கல்லூரி அமைச்சாங்க, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? அதே மாதிரி தமிழர்கள் போய் டெல்லியில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? மகாராஷ்டிரா உட்காந்துருந்தா அவங்களுக்கு என்ன? எல்லாமே இருக்கு. இவ்வளவு இருந்து இந்த உரிமைகள் எல்லாம் தருவது யார்? நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றம் தவறளித்தால் அந்த சட்டத்தை தட்டி கேட்கிறது யார்? உச்ச நீதிமன்றம். சரி, இவர்கள் எல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு வரணும்னா தேர்தல் நடக்கணும், அந்த தேர்தலை நடத்த வேண்டியது யார்? தேர்தல் ஆணையம். இவ்வளவு சொன்னதுதான் அரசியல் சட்டம். 2 வருஷம் உட்கார்ந்துருந்தாங்க. 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து எழுதி விவாதங்கள் நடந்து உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் இப்ப அவங்க இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா இதுல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, மொழி சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இருக்கு, தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த எந்த அடையாளமும் இல்லாமல் வேறு ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து இதை ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு தேசம் என்று சொல்லக்கூடிய அளவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநில கட்சிகள் எல்லாம் முடிக்கணும்னு முடிச்சுட்டு இருக்காங்க. யாருக்காலும் முடிஞ்சு போச்சுன்னா 1-2 தான் இருக்கு, 1-2 தான் இருக்கு. அவர்களுக்கு இருக்கிற ஒரே தடை, என்ன பண்ணாலும், என்ன விசித்திரமான வேலைகள் எல்லாம் செய்தாலும் தமிழ்நாட்டில் அவருடைய வேலை எடுபடாததுக்கு போனதுக்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மனிதனும், இவருக்கு பின்னால் இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற அந்த தத்துவவாதிகளும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் அவங்களால கால் பண்ண முடியல. எனவே நேரடியாக வர முடியாம இப்ப யார் மூலமே வர்றாங்க. நேற்று ஆசிரியர் ஐயா வீரமணி பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சர், மின்சாரம், இந்த மின்சாரம் மின்மணி பூச்சிகளுக்கு பயப்படாதுன்னு. மின்மணி பூச்சிலாம் புரியுதா? அந்த மின்மணியை பிடிச்சு பிடிச்சிட்டு வர்றான், எடப்பாடி பழனிசாமி பிடிச்சிட்டு வர்றாங்க. எதையாவது செய்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கழித்து விட வேண்டும், மீண்டும் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற இவருடைய அந்த மனப்போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தலாக நாம் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற போற தேர்தல், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போற தேர்தல். இந்த தேர்தல் வங்காளியையும், மராட்டியையும், பீகாரையும், அங்கே இருக்கிற மனிதர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தேர்தல் இந்த தேர்தல். அந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். இவ்வளவு பெரிய லட்சியத்துக்கு முன்னாடி நான் போன எம்எல்ஏ ஒன்றும் செய்யல, சேர்மன் ஒன்றும் செய்யல, இந்த டிரான்ஸ்ஃபர் ஒன்று கொடுத்த நடக்கல, எங்கள் அக்கா பையனுக்கு சத்துணவு வந்துச்சு கிடைக்கல, இதெல்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நான் ஒன்றிய கழக செயலாளர் இருந்து மாவட்ட கழக செயலாளர் வந்து, அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் ஆகி, அப்புறம் தொலைபேசி செயலாளர் இருந்து, போன தேர்தலில் முழு பொறுப்பையும் தலைவர் என்று கொடுத்துருந்தார். கட்சி தேர்தல் தூங்கவே முடியல, பிபிஐ ஏறி போச்சு. ஒரு நாளைக்கு அடிவாரத்தில் 10 பஸ் வரும். எங்க இருந்து?
எட்டயபுரத்திலிருந்து வரும், கன்னியாகுமரியிலிருந்து வரும், இந்த தேர்தல் தப்பு, அவ்வளவும் பார்த்தோம். ஆனால் அவ்வளவையும் நேர்மையாகவும் ஜனநாயகமாகவும் செய்து முடித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த கட்சியும் அப்படி கிடையாது. நான் இவ்வளவு கூடகாரம் சொல்வதற்கு காரணம், எனவே இந்த தேர்தலில் யார் எம்எல்ஏ வந்தா என்ன, யார் அந்த தொகுதிக்கு வந்தா என்ன, கூட்டணி கட்சி போயிட்டு என்ன பண்ணுறது, இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தேசத்தை காப்பாற்ற, இந்திய நாட்டை காப்பாற்ற, நம்முடைய மொழியை, மானத்தை, மண்ணை காப்பாற்ற நாம் எல்லோரும் ஓரணியிலே பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அந்த பொறுப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. கை எவ்வளோதான் வேகமாக பேசினாலும், கால் எவ்வளோதான் வேகமாக நடந்தாலும், உள்ள இருக்கிற உறுப்புகள் சரியாக இருக்கணும்ல. ஒரு சின்ன நகத்துக்கு போக வேண்டிய நரம்பு கட்டாயிடுச்சுன்னா அவங்களுக்கு நடக்க முடியுதா? ஷூ போட முடியுதா? செருப்பு போட முடியுதா? எனவே இங்கே மேலே உட்காந்துருக்கீங்க எல்லாம் கை, காலு, கண்ணு, உதடு மாதிரினா நீங்கள் தான் உள்ளே இயங்குகின்ற உண்மையான உறுப்புகள் என்பதற்காகத்தான். நீங்கள் இயங்கினால்தான் மாவட்ட செயலாளர், நீங்கள் இயங்கினால்தான் துணைப்பு செயலாளர், நீங்கள் எனவே ஒற்றுமையாக இருந்து நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய ஆட்சி மீண்டும் வளர வேண்டும், நம்முடைய முதலமைச்சராக நம்முடைய தலைவர் வர வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக உறுதி எடுத்துக் கொண்டு நம்முடைய சின்ன சின்ன கோபங்களை, சின்ன சின்ன கவலைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக, இந்த இயக்கத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு, காலையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் எனக்கு இருந்த காரணத்தினால் வருவதிலே சிறு தாமதம், அதற்காக என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து உங்களை மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்